अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைக தீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் வேதாந்த தேசிகன் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது இந்திரநீல பத்ததி என்கிற ஒரு பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அனுபவிக்கிறோம். பாதுகையிலே பதித்திருக்கக்கூடிய இந்திரநீல கற்கள் அதனுடைய ஒளியினுடைய சிறப்பை மட்டுமே ஒரு 30 ஸ்லோகங்களாலே அனுபவிக்கிறார். பாதுகா சகஸ்ரத்திலே இப்பொழுது 722வது ஸ்லோகம் முதலிலே அனுபவிக்கப்படுகிறது. இதில் ஒரு விஷயம் அற்புதமாக தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? பாதுகையை வணங்கினவனுக்கு மோட்சம் நிச்சயம். அது சாஸ்திரத்திலே வேறு விதமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இவனுக்கு அதெல்லாம் சேராது, இவனுக்கு நிச்சயமாக மோட்சம் கிடைக்கும் என்று ஒரு அர்த்தத்தை அழகாக தெரிவிக்கிறார். கிருப்தஸ்யாமா மணிபிரசிதைஹி கிருஷ்ணபக்ஷேண ஜுஷ்டா श्रेयः पुंसां जनयसि गतिं दक्षिणामुद्वहन्ती तेनास्माकं प्रतयसि परं पादुके तत्त्वविद्भिः मौलौ दृष्टां निगमवचसां முக்திகாலாவ்யவஸ்தாம். லோகத்திலே முக்தி காலத்திற்கு ஒரு வியவஸ்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முக்தி காலம் என்னால்னா ஒருத்தன் மோட்சத்தை அடைகிறான் என்னால் இந்த சரீரத்தை விட்டுத்தானே மோட்சத்திற்கு போகிறான். அந்த சரீரத்தை விட வேண்டுமென்னால் அது விடுகிற காலம் சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுகிறது. அதாவது இந்த மரணம் எப்பொழுது சம்பவிக்க வேண்டும் என்றால் இரவிலே சம்பவிக்கக்கூடாது, பகலிலே சம்பவிக்க வேண்டும், பகலிலே மரணம் ஏற்பட வேண்டும். அதே போல கிருஷ்ணபக்ஷத்திலே மரணம் ஏற்படக்கூடாது, சுக்லபக்ஷத்திலே தான் மரணம் ஏற்பட வேண்டும். அதே போல தட்சிணாயணத்திலே மரணம் கூடாது, உத்தராயணத்தில் தான் இருக்கணும். ஆக உத்தராயணத்திலே சுக்லபக்ஷத்திலே பகல் பொழுதிலே எவன் மரணம் அடைகிறானோ அவன் மோட்சத்தை அடைவான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனால் இதெல்லாம் நடக்கிற காரியமா? மரணம் என்கிறது நம்முடைய கையில் இருக்கிறது. அது எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அது இரவிலே வரலாம், கிருஷ்ணபக்ஷத்திலே வரலாம், தட்சிணாயணத்திலே வரலாம். இப்படியெல்லாம் வந்தால் என்ன பண்ணுறது? அப்போ அவனுக்கு மோட்சம் கிடையாது என்று சொல்லலாமா? ஆனால் சாஸ்திரம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதற்காகத்தான் இப்பொழுது கூட யாராவது இந்த மாதிரியான காலங்களிலே மரணம் அடைந்தால் அதற்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தம் என்று ஒரு ஹோமம் பண்ணுவதுண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே என்ன, எம்பெருமானை சரணம் பற்றினவனுக்கு இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் யாருக்கு சொல்லப்படுகிறது என்னால் தன்னுடைய முயற்சியாலே நான் தவம் செய்தேன், நான் உபாயத்தை அனுஷ்டித்திருக்கிறேன் என்று எவன் நினைக்கிறானோ அவன் மோட்சத்தை அடைவதற்குத்தான் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர எம்பெருமானே நீயே எனக்கு உபாயமாவாய் என்று எம்பெருமானுடைய திருவடிகளை எவன் பற்றி விட்டானோ அவனுக்கு இந்த நிர்பந்தங்கள்லாம் கிடையாது. அது நம்முடைய பெரியவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அது இன்னும் விசேஷமாக இந்த பாதுகையை வணங்கினவர்களுக்கு இந்த முக்தி கால வியவஸ்தை கூட வேண்டியதில்லை. நிகமவச்சசாம் முக்திகால அவ்வவஸ்தாம் என்று காட்டுகிறார். முக்தி காலத்தினுடைய வியவஸ்தை இல்லை என்பதை இது இந்த பாதுகை காட்டுகிறதுன்னார். எப்படி காட்டுகிறது என்னால் கிருப்தஷ்யாமா மணிபிர் அசிதைஹி
கிருஷ்ணபக்ஷேன ஜுஷ்டா சொல்றார். கிளிப்தஷ்யாமா, இது பாதுகையிலிருந்து நீல நிற கற்களினுடைய ஒளி வருகிறதோ இல்லையோ, அந்த ஒளி என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா என்ன பண்ணுகிறது, அந்த நல்ல கருத்த நிறத்தை உடையதாக அது ஆகிவிடுகிறது. அது என்ன ஆறுது, கிருஷ்ணபக்ஷேன ஜுஷ்டா என்று கிருஷ்ணபக்ஷம் ஏற்பட்டார் போலே அது ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. எம்பெருமான், அதாவது பெருமாள் என்ன பண்றார், இந்திரநில கற்கள் இருக்கிறன, அதனால நீ கருப்பா இருக்கிறாய். எப்பொழுதும் பெருமாளுடைய பக்தர்கள் அந்த பாதுகையை ஆராதிக்கிறார்கள். இப்ப பெருமாள் உன்னை சாத்தி கொண்டு அவர் இன்பமாக எழுந்தொழுகிறார். அந்த தட்சிணம் என்ற சப்தத்தாலே அது சொல்லப்பட்டுகிறது. இது என்ன பண்றது, பாதுகை எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கறது. எப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ராத்திரி, கிருஷ்ணபக்ஷம், தட்சிணாயணம் எல்லாமே இந்த பாதுகையிலேயே இருக்கிறதுன்னு சொல்றார். ராத்திரின்றது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ராத்திரி அதாவது அது கருப்பா இருக்கிறபடியினாலே பாதுகையினுடைய இந்திரநில கல்லுடைய ஒளி அதனால இரவு போல இருக்கிறது. அது கிருஷ்ணபக்ஷேன ஜுஷ்டா என்னால்னா கிருஷ்ணனுக்கு மிகவும் வேண்டியதாக இருக்கிறது இந்த பாதுகை. கிருஷ்ணன்னா இங்கே எழுந்தொழி இருக்கிற ரங்கநாதன் தான் அவனுக்கு. அதுக்கு மேலே தட்சிணாம் உத்வகந்தி என்னால் தட்சிணம் என்கிற சப்தத்திற்கு அதனுடைய சஞ்சாரம் என்று ஒரு பொருள் உண்டு. அதனால இது தட்சிணத்தையும் சேர்த்து கொண்டிருக்கிறபடினாலே இப்போ இந்த பாதுகையிலேயே என்ன இருக்குதுன்னா, தட்சிணாயணம் இருக்கிறது, கிருஷ்ணபக்ஷம் இருக்கிறது, ராத்திரியும் இருக்கிறது. ஆனால் இந்த பாதுகையை வணங்கினவன் மரணம் அடைந்தானால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், சாஸ்திரத்துல எது முக்தி கால வியவஸ்தை சொல்லப்பட்டதோ அந்த வியவஸ்தை இல்லாததாக ஆக்கிவிட்டது. ஏன்னா கிருஷ்ணபக்ஷத்திலே தட்சிணாயணத்திலே இரவில மரணம் அடைந்தவனுக்கு மோட்சம் கிடையாதுன்னு சொல்லுகிறது. ஆனால் பாதுகையில இது மூணும் இருக்கிற பொழுதோ இதை வணங்கினவனுக்கு மோட்சம் உண்டுன்னு சொன்னா அப்போ ஏற்கனவே சொன்ன வியவஸ்தை அது போய்விடுகிறது. அதனால தேனாஸ்மாக்கம் பிரதயசி பரம் பாதுகே தத்வவித்பிகி, அது தத்துவத்தை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்களே சாஸ்திரத்தில் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி, அதை வியவஸ்தை இந்த வியவஸ்தை பாதுகையை வணங்குகிறவனுக்கு இல்லை என்று இப்படி காட்டுகிறது என்று அதை சொல்லுகிறார். ஆக இதில் என்ன சொல்லுகிறாருன்னால், எல்லாரும் பெரியவர்களெல்லாம் சொல்லி வச்சிருக்கா இந்த காலத்தில் மரணம் அடைந்தவனுக்குத்தான் மோட்சம் என்று. ஆனால் இப்பொழுது பாதுகையை வணங்கினவனுக்கு இதெல்லாம் இருந்தாலும் மோட்சம் உண்டு. அதாவது எது கூடாதுன்னு சொல்லுகிறார்களோ அது இருந்தாலும் மோட்சம் உண்டு என்று அப்படி ஆகிவிடுகிறது என்று. அதற்கு காரணம் இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய நீல நிற கல்லினுடைய ஒளி என்று அப்படியாக இந்த ஸ்லோகத்தில் ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அடுத்தபடியாக 703வது ஸ்லோகம். இந்த 703வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை தெரிவிக்கிறார். இது இருட்டு போல இருக்கிறது. இருட்டு வந்தால் எது மலரும், குமுதம், அதாவது அல்லி மலர்கள் தான் மலரும். ஆனால் இப்பொழுது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா இது தாமரையையும் மலர்த்துகிறது அப்படின்னு ஒரு சமத்காரமான ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார். சத்பிர்ஜுஷ்டா சமுதித விதுஹு ஜைத்ர யாத்ரா வினோதேஷு ஆதன்வானா ரஜனிமனகாம் இந்திரநீலாம் சுஜாலைஹி சித்ரம் கியாதா குமுதவனதா பாதுகே புஷ்யசித்வம் வியாகோஜத்வம் விபுதவனிதா வக்திரபங்கே ருஹாணாம். இந்த பாதுகை அதை சமர்ப்பித்துக் கொண்டு எம்பெருமான் எழுந்தொழுகிறான். எப்படி எழுந்து, ஜைத்ர யாத்ரா வினோதேஷு. ஜைத்ர யாத்ரா வினோதம் என்னாலனா ஜைத்ரன், அதாவது விரோதிகளான அசுரர்கள், அவர்களை அழிப்பதற்காக எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், இந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு எழுந்தருளுகிறான். அப்படி எழுந்தருளுகிற பொழுது அந்த பாதுகை என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டாக்கா, அது ரஜனிமனகாம் இந்திர நீலாம் சுஜாலைஹி ஆதன்வானா, அந்த இந்திரநீல கல்லிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஒளி சிதறல்கள் அது என்ன பண்ணுகிறதுன்னா நல்ல குற்றமே இல்லாத இருட்டை உண்டாக்குகிறது. அது என்ன பண்ணுகிறது, இருட்டை உண்டாக்குகிறது. அந்த இருட்டு என்ன பண்ணுன்னு கேட்டா, சாதாரணமாக அந்த இருட்டு என்ன பண்ணும் என்னால் குமுதவனதா பாதுகே புஷ்யசித்வம். குமுதவனத்தை, அதாவது குமுதம் அல்லிமலர்கள், அல்லிமலர்களுடைய கூட்டங்களைத்தான் அது என்ன பண்ணும், அது காட்டில இருக்கக்கூடிய அந்த அல்லிமலர்களை இது நன்றாக மலர்த்தும் அப்படின்னு சொல்றான். ஆனால் இப்பொழுது அது என்ன பண்ணித்துன்னு கேட்டாக்கா, இன்னும் விபுதவனிதா வக்திர பங்கே ருஹாணாம்,
தேவர்களாகிற பெண்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய முகங்களாகிற தாமரையையும் கூட இது என்ன பண்ணுகிறது? நன்றாக புஷ்ய சீத்வாம், மலர்த்தி விடுகிறது. இது சித்திரம், ஆச்சரியம் என்கிறார். அதாவது என்ன, சாதாரணமாக இருட்டு என்கிறது அல்லி மலரத்தான் மலர்த்தும், தாமரையை மூடிக்கொள்ளும்படி செய்விடும். ஆனால் எம்பெருமான் இந்த பாதுகையை சமர்ப்பித்துக் கொண்டு அவன் அசுரர்களை வதம் செய்வதற்காக எழுந்தொழுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்த்த உடனே என்ன ஆறா, தேவ பெண்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. அதுதான் நம்முடைய பர்த்தாக்களுக்கு விரோதிகளை அழிக்க இவர் செல்லுகிறார் பெருமாள் என்று நினைத்தவாறே அவளுக்கு சந்தோஷத்தாலே முகம் மலர்ந்து விடுகிறது. அவர்களுடைய முகம் எப்படி இருக்கிறது? தாமரை போல இருக்கிறது. இந்த இந்திரநீல கல் பாதுகையில் இருக்கிறது என்ன பண்றதுன்னு கேட்டா, அது ஒளியை பெருக்குகிறது. நியாயமா பார்த்தா ஒளி அது கருப்பா இருக்கும், அது இருட்டு. இருட்டு என்ன பண்ணுன்னா குமுதத்தை தான் மலர்த்தும், ஆனா இங்க தாமரையே மலர்த்தி விடுகிறதே, இது என்ன ஆச்சரியம் என்று இப்படியாக ஒரு அற்புதமான விஷயத்தை தெரிவித்தார். அதாவது தேவ பெண்களுடைய முகங்களாகிற தாமரையை இந்த இந்திரநில கல்லினுடைய கருப்பு ஒளி மலர்த்துகிறபடியினாலே இது ஒரு ஆச்சரியம் என்று அப்படியாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதுக்கு அடுத்தபடியாக 704வது ஸ்லோகம், அதுல என்ன தெரிவிக்கிறார்? இந்த பாதுகையில பதித்திருக்கிற நீல கற்கள் அத்தனையும் பார்த்தால் அத்தனையும் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா சால கிராமத்தை போல இருக்கிறது என்று தெரிவிக்கிறார். சால கிராமம் தெரியும் எல்லாருக்கும், அதாவது கருப்பா இருக்கும், நம்முடைய கிரகங்களிலே வைத்து ஆராதிக்கக்கூடிய ஒரு பகவானுடைய திருமேனி. அது நிறைய நீல கற்கள் பாதுகையில இருக்கிறபடினாலே பாதுகையில நிறைய சால கிராமம் சேர்ந்திருக்கிறா போல இருக்கிறது என்று சொல்லி அதுல இன்னொரு விசேஷத்தையும் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நித்யம் லக்ஷ்மி நயனருச்சிரைஹி சோபிதா சக்கரநீலைஹி சாலகிராம க்ஷிதிரிவ சுபைஹி ஷார்ங்கிணோ ரூபபேதைஹி சாகேதா தேஹே சமதிக குணாம் சம்பதம் தர்ஷயந்தி முக்திக்ஷேத்திரம் முனிபிரகிலைஹி கீயசே பாதுகேத்வம். இந்த பாதுகை அதுல இருக்கக்கூடிய நீல கற்கள் அதை ஒரு விதமா வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்கிறது? ரொம்ப சுபமாய் இருக்கிறது. ஷார்ங்கிணஹா ரூபபேதைஹி, எம்பெருமானுடைய இன்னொரு ரூபம். அது எது? சாலக்கிராமம். சாலக்கிராமம் என்கிறது எம்பெருமானுடைய மற்றொரு விதமான திருமேனி. அது என்ன பண்றது? இந்த இது என்னக்கா, லக்ஷ்மி நயன ருச்சிரைஹி, அதாவது லக்ஷ்மியினுடைய நயன ருச்சிரைஹி என்னால் பெராட்டியானுடைய கண் போலேயே அது கருப்பா இருக்கிறது அந்த சாலக்கிராமம். என்ன அதெல்லாம் ஒரு விஷயம் சொன்னார். ஆனால் இது எப்படி? சாலக்கிராம க்ஷிதிரிவ சுபைஹி, அப்படியே சாலக்கிராமங்கள் நிறைய இருக்கிறார் போல இந்த பாதுகை அப்படி காணப்படுகிறது. சாலக்கிராமம் என்கிறது ஷார்ங்கிணஹா ரூபபேதைஹி, ஷார்ங்கிணம் அதாவது ஷார்ங்கபாணியான எம்பெருமானுடைய மற்றொரு திருமேனி. அப்ப நிறைய சாலக்கிராமம் ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த சாலக்கிராமத்துக்கு என்ன பெருமை என்று சொன்னால், அது சாஸ்திரங்களில் எப்படி சொல்லிருக்கிறது தெரியுமோ? ஒரு இடத்திலே 12 சாலக்கிராமம் இருந்தால் ஒரு கிரகத்திலே நித்தியம் திருவாராதனம் பண்ணப்பட்டால் அந்த இடத்திற்கு முக்தி கஷேத்திரம்னே பேரு. முக்தி கஷேத்திரம் வேறு, வைகுண்டம் வேண்டாம். எந்த கிரகத்திலே 12 சாலக்கிராமம் திருவாராதனம் செய்யப்படுகிறதோ அந்த இடம் எப்படிப்பட்டது? ஒரு பெரிய திவ்ய தேசம். அது அயோத்தியை விட வசந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்க சொல்றார். சாகேதா தேகே சமதிக குணாம் சம்பதம் தர்ஷயந்தி. சாகேதம் என்னால் அயோத்தி, அயோத்தியை காட்டிலும் அதிக குணம் என்ற ஒரு செல்வத்தை தர்ஷயந்தி நீ உண்டாக்குகிறாய். இது என்ன ஆகிறதுனா முக்தி கஷேத்திரம் முனிபிகி அகிலைஹி கீயசேத்வம். இதுதான் முக்தி கஷேத்திரம் என்று எல்லா ரிஷிகளாலும் சொல்லப்படுகிறாய். இதுவே முக்தி கஷேத்திரம். அதாவது 12 சாலிக்கிராமம் இருக்கிற இடம் எதுவோ அதுதான் முக்தி கஷேத்திரம்னு சொல்றா. இப்ப பாதுகையில அந்த இருக்கக்கூடிய நீலக்கற்கள் எல்லாம் பார்த்தா 12 எத்தனையோ சாலக்கிராமம் போல இருக்கிறது. அதனால இதுவே முக்தி கஷேத்திரம், பாதுகையே ஒரு முக்தி கஷேத்திரம் என்று சொல்லும்படியாக ஒன்றோ நீ இருக்கிறாய் என்று இப்படியாக அற்புதமாக அனுபவித்தார் இந்த ஸ்லோகத்தில். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ